பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த மாதம் ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம் நம்ம பார்த்தோம். விசுவாசிக்கிறவன் பதறான் இல்லையா? ஏசாயா 28:16 படி கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மளை பதற்றம் இல்லாம விசுவாசத்தை நடத்த விரும்புகிறார். விசுவாசம் நமக்குள்ள எப்பவுமே நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா, நேற்றைய தினத்துல கூட தானியேலை குறிச்சு நம்ம தியானிச்சோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா தானியேல் எப்படி ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஏற்கனவே நிறைய தடவை பார்த்திருக்கிறோம். ஆனாலும் கூட இன்னைக்கு விசேஷமாய் நாம் பார்க்க போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிளை நல்லா கவனிச்சு பாருங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த இடத்துல முக்கியமான ஒரு வரி பாருங்க. இந்த 5வது 6வது வரியில அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை. அப்ப என்ன அர்த்தம்? ரொட்டீன் பிரேயர், எப்பவும் போல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க பிரேயர் பண்றீங்க அப்படின்னா பிசாசு உங்களை அப்படியே தேவ சமூகத்தை விட்டு விலக்குறான்னு அர்த்தம். அப்பதான் உங்களுக்குள்ள பதட்டம் வரும். விசுவாசம் எங்க இல்லையோ அங்க பதட்டம் கண்டிப்பா வந்துடும். அப்போ உங்களை விளக்குறது தான் அவனுடைய வேலையே. 24/7 பிசாசு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எப்படின்னா, இதோ இன்னைக்கு செபிக்க வேண்டாம், நீ கொஞ்சம் தூங்கு, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கோ, இன்னைக்கு நீ கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்கிற, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களை சோம்பேறித்தனமா மாற்றுகிறான் பிசாசு. அப்படி செய்யவே கூடாது. நீங்க உங்க டைம்ல சரியா இருக்கணும். உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னாலுமே நீங்க உங்க டைமை பிக்ஸ் பண்ணிக்கணும். உங்க ப்ரேயர் டைம்ல பெரியவங்க சொல்லுவாங்கல்ல ஒரு வார்த்தை அடிக்கடி, என்ன அப்படின்னா, காரியத்துல கண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்களேன், அவங்க காரியத்துல ரொம்ப கண்ணா இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தான் அப்படி இல்லை. யாராவது சொந்தக்காரங்க வந்துட்டா, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டா, கர்த்தருக்கு கொடுக்கற டைமை நம்ம கொடுக்கவே மாட்டேன்றோம். முதல்ல கர்த்தருக்குன்னு சொல்லி ஒரு டைமை நம்ம பிக்ஸ் பண்ணணும். ஆண்டவரே, உம்மோடு நான் தினமும் பேச விரும்புறேன், இந்த டைம்ல நான் உங்க கூட பேசணும், இந்த டைம்ல நான் உங்க கூட இணைஞ்சு வேதத்தை தியானிக்கணும்னு சொல்லி நீங்க டைம் பிக்ஸ் பண்ற ஒரு நல்ல ஒரு சகோதரன் சகோதரியா மாறணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அதை விட்டுட்டு கர்த்தருக்கு கொடுக்கற டைமை நீங்க வேற ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தும் போது சூழ்நிலைகள் கொஞ்சம் வேற மாதிரி உங்க வாழ்க்கையில அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில பதற்றம் ஏற்படும். தானியேலுடைய வாழ்க்கையில ஏன் பதற்றம் ஏற்படல? சிங்கத்தின் கெபில போட்ட போதும் ஏன் பதற்றம் ஏற்படல அப்படின்னா, சிம்பிளான ரீசன், தானியேல் ஜெபிக்கிற வீரன் மட்டுமல்ல, அந்த ஜெபத்துல எப்படிப்பட்ட ஜெபம் செய்யறார் அப்படின்னா, தினமும் ஜெபிக்கிறவராய், 3 வேளை தினமும் ஜெபிக்கிறவராய். குறிப்பா ராஜாவை தான் வணங்கணும் அப்படின்னு சட்டம் வந்தும் அந்த சட்டத்தை இவர் தான் பாஸ் பண்றாரு. இவர் மூலயமா தான் அந்த சட்டமே வெளியில போகுது ஜனங்களுக்கு. அப்போ இந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸை அறிந்தும் கூட தெரிந்தும் கூட தானியேல் வழக்கம் போல ரிலாக்ஸா முழங்கால் படியிட்டு 3 வேளை ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துறார். இது எதனால உண்டாகுதுன்னா, அவர் தினந்தோறும் தேவனை தேடுகிறதுனாலதான் அவருக்குள்ள பதற்றம் வரல, ஒரு விசுவாசம். என் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்க போகிறேன், என் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன். எனக்கு அருமையான ஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்க தினந்தோறும் ஜெபிக்கிறவளாய் மாறிட்டீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் நீங்க பதற்றவே உங்களுக்கு வராது. அதனாலதான் சொல்றேன், உங்க ரொட்டீன் பிரேயரை யாருக்காகவும் தள்ளி வைக்காதீங்க. சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, இல்ல நண்பர்கள் வந்துட்டாங்க, இல்ல நான் பிக்னிக் நான் போயிட்டேன், இல்ல நீங்க அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ஷெட்யூலை மாத்தி வைங்க. 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க காலையிலயோ இல்ல மதியமோ இல்ல இரவு வேளையிலோ நீங்க தயவு செய்து 1 மணி நேரம் ஜெபத்தை ஒதுக்குவீங்க. அந்த 1 மணி நேரத்தை ஒதுக்கி வைங்க. அதை விட்டுட்டு நீங்க மத்தவங்களுக்காக சந்தோஷப்பட்டு வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சந்தோஷம் போயிடுச்சு வச்சுக்கோங்க, நிம்மதி இருக்காது. ஏன்னா அந்த நிம்மதியை கொடுக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோசனை பண்ணுங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, நல்லா ஜெபம் பண்ணுவாரு, நல்லா அந்நிய பாஷையில நிரம்பி ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுவாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரம் அவங்க சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாரு. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஜெபிக்கிறதுக்கு இடமே கிடைக்கலையாம், ஜெபிக்கிறதுக்கு நேரமே கிடைக்கலையாம். அந்த ஒரு வாரம் முழுக்க அப்படியே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு குழந்தைகளோட பெரியவங்களோட இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு ஒரு திரும்பி தன்னுடைய ஊருக்கு 8வது நாள் 9வது நாள் கடந்து வந்தோன்னே நிம்மதியே இல்லை. அடுத்த ஒரு வாரம் ஜெபிக்கவே முடியல, வேதத்தை எடுத்து வாசிச்சா வேதத்தை தியானிக்க கூட முடியல, தொடக்கூட முடியலையா வேத புஸ்தகத்தை. சபையில போய் பாஸ்டர்ட்ட முழங்கால் பண்ணிட்டு கதறி அழுதுருக்கிறார். ஐயா,
என்னால ஜெபிக்க முடியல, என்னால வேதத்தை வாசிக்க முடியல, வேத புஸ்தகத்தை கூட எடுக்க முடியல, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, எனக்கு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு சொல்லி எனக்குள்ள என்ன காரியமே தெரியல. பயம் பயம் பயம். ஏன் இந்த பயம்? போதகர் சொல்றாரு, ஏன் இந்த பயம்? கர்த்தருக்குள்ள இருக்கிற நீங்க இந்த மாதிரி இருக்கவே கூடாது பிரதர். ஒரு வாரம் நீங்க பிக்னிக் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நீங்க ஆண்டுக்கு கொடுக்கிற டைமை நீங்க சரியா கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில பதற்றமே இருக்காதுன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் நல்ல அபிஷேகத்தோட ஜெபம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பின போது அடுத்த மன்னிப்பு கேட்டார் அந்த சகோதரன். மன்னிப்பு கேட்டு தினந்தோறும் ஜெபிக்க 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 அவருடைய இருதயத்துல சமாதானம் வந்துட்டு, அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விசுவாசம் வந்துட்டு, எந்த காரியத்தை பார்த்தும் அவர் பதறவே இல்லை கடைசி வரையிலும். இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரனே, என் சகோதரிய, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பதற்றம் இருக்க கூடாதுன்னா தானியேலை போல தினந்தோறும் உங்க வாழ்க்கையில ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். டைம் பிக்ஸ் பண்ணுங்க, யாருக்காகவும் மாத்தாதீங்க. இயேசுவோட பேசுகிற நேரத்தை நீங்க சரியா செலவிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை இனி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க அறிந்து கொண்டிருக்கிறோம், தானியேலை போல ஆண்டவரே தினந்தோறும் உம்மை தேடுகிற அனுபவத்துக்குள்ள எங்களை தாழ்த்துறோம்ப்பா. யார் எங்க வீட்டுக்கு வந்தாலும், நாங்க எங்க போனாலும் ஆண்டவரே உமக்கு ஒதுக்கி வைக்கிற அந்த நேரத்தை சரியாய் செலவிட எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. இது நிமித்தம் எங்க விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும் பதற்றமில்லாத விசுவாசத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உம்மை போல நாங்க வாழ எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து ஜெபிங்க, சரியா ஜெபத்துல இருங்க. உங்களுக்குள்ள எந்த பதற்றமும் இருக்காது. கர்த்தர் உங்களுக்குள்ள விசுவாசத்தை வைக்க, இன்னும் அதிகமாய் வளர்ச்சியில கொண்டு போக ஆவலாக இருக்கிறார். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.